ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். மாயா வந்து ஜானகி கிட்ட வந்து அதிரடியாக ஒரு முடிவு பண்ணுறாங்க. இனிமேல் இந்த ஊரில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, எங்கள் அம்மாவோட ஆசை எல்லாமே நிறைவேறிடுச்சு, அதனால் நான் என் அப்பா கூடயே வெளிநாட்டில் போய் வந்து செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிட்ட சொல்கிறாங்க, உங்களோட திட்டம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீங்கள் வந்து ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் எப்படி சம்மந்தி ஆக போகிறீங்களோ நானும் அதே மாதிரி தானே ஆக போகிறேன் அந்த குடும்பத்துக்கு. ரகுராம வந்து பொறுத்தளவு உங்களுக்கு வந்து எவ்வளவு வந்து பகை இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. கை கொடுத்ததுக்கப்புறமேட்டு புவனேஸ்வரியும் கை கொடுத்ததுக்கப்புறம் கிளம்பி வந்துடுறாங்க. காரில் ஏறி கிளம்பினோன்னே, என்ன அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்கிறீங்களே அப்படின்னோடனே, இவங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு, அப்படியே எதாவது வந்தால் இவங்களை நான் வந்து கயட்டி விட்டுருவேன் அப்படின்னு மகாலிங்கம் காரை எடுத்துகிட்டு கிளம்பி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து மாயா வந்து மாடியிலேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கப்ப கரெக்டாக வந்து அவங்க ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அம்மா ஃபோட்டோ ஹாலில் வந்து மாலைலாம் மாட்டியிருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமாக சாமி கும்பிட்றாங்க. அம்மா, நீ ஆசைப்பட்ட உனக்கு மரியாதை எல்லாமே வந்து அங்கீகாரம் எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்டேன், இப்போ நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்ப இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் சாரு வராங்க. சாரு வந்துட்டு, மாயா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டேன், என்ன அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து என் வயசு தான் ஆகுது, உனக்கு உனக்கு வந்து அவ்வளோ பொறுப்பு எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படிங்கும்போது நான் வேறு யாருக்கிட்டேயும் இதை சொல்ல முடியாது, உன்கிட்ட தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம்னு சொல்லு நேராக அப்படின்னப்ப, சீனு என்கிட்ட வந்து சரியாகவே பேசிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னோடனே, வீட்டில் நடந்த பிரச்சனைனால இருக்கும், மற்றபடி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, அதனால் இல்லை, உன்னால் தான் அவன் வந்து பேச மாட்டான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவன் சரியாகி என்னை வெளியிலலாம் அழைச்சிட்டு போயின்னா என்ன ஒரு சந்தோஷம். என் வயசு தானே ஆகுது, உனக்கு புரியும்ல, நீ வந்து அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்து நீ வந்து என் கூட வந்து கொஞ்சம் நல்லா சகஜமாக பேசவாவது சொல்லு அப்படின்னு சொல்கிறேன், எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல அப்படின்னோடனே, சரி நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து இந்த பக்கம் போட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் இது எல்லாத்தையும் ஜானகி கேட்டு, நான் ஆசைப்பட்டவங்ககிட்ட இன்னொரு பொண்ணு வந்து பேசி பழகுன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம், அதை மாயாவுக்கு நம்ம வந்து கொடுக்குறோமே அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து சீனுவை பார்த்து பேசலான்ட்டு மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போனோன்னு வந்து, என்ன விஷயமா வந்த சொல்லு அப்படின்னோடனே, இல்லை நீ சாருக்கிட்ட நல்லா பேசி பழகணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் என்னால் முடியாது, நீ வந்து பேசாமல் கிளம்பு அப்படின்னா, இல்லை நான் சொல்கிறத கேளு, நீ ஒன்றும் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண தேவை கிடையாது, தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி வந்து, நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை விரும்பிகிட்டு இருந்தேன்னு உனக்கு தான் தெரியும் இல்லை, பழசை பற்றியே பேசிகிட்டு இருந்தா எப்படி, அவள் கூட சகஜமாக பேசு அவ்வளோதானே, சரி பேசி பழகிடுறேன், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் எப்படி பழகணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்து வராங்க. வந்தோடனே வந்து சாருக்கிட்ட வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துடுறாப்புல. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்துட்டு வந்து கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க சாருக்கு. என்ன இது இவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது, எல்லோரும் இருக்காங்க கையில் கொடுங்க அப்படின்னா, பரவாயில்ல யார் இருந்தால் என்ன, நீ என்னை கட்டிக்க போகிறவ தானே, அதனால் திரும்ப நானே வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்டோன்னா, மாயா வந்து கண் கலங்கி அழுகுறாங்க. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காப்புல மாமா, ஏன் தான் இப்படி பண்ணுற பார், மாயா வந்து கஷ்டப்படுறாள்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. தனா கீழே நடந்து வர்றப்ப ஸ்லிப் ஆகுறாங்க. சாருவை தாங்கி பிடிக்கிறாப்புல கையில். அதுக்கப்புறமேட்டுக்கு சரி இங்கேயே இருந்தால் எப்படி, வா உன்னை வந்து வெளியில் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பைக்கில் போகலான்ட்டு பைக்கில் வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம சீனு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மாயா. ஆனால் வந்து காலேஜ் போய் வந்து மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்கிறப்ப வந்து, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் கண்டிப்பாக படிக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து மாயா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் அவங்க அப்பா கிட்ட கேளு, எல்லா விஷயங்களும் வந்து அவர் துணையாக இருப்பார் அப்படின்னு மாயா சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு ஜானகி வராங்க. வந்தோன்னே வந்து அவங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு நான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து எனக்கு சரியாக படலை அப்படின்னோடனே, என்ன மாயா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னா, ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மரியாதை தேடி கொடுக்கணும்னு நினச்சேன், எங்கள் அம்மா ஃபோட்டோ வந்து ஹாலில் மாட்டி மாலை போடுற லெவலுக்கு வந்து எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டேன், அதனால் வந்து மேற்கொண்டு வந்து எந்த பிரச்சனையும் வராத லெவலுக்கு இங்கே இதுக்கப்புறம் நான் இருந்தேன்னா சரியாக வராது, அதனால் நான் எங்கள் அப்பா கூடயே வந்து நான் வெளிநாட்டுக்கு கிளம்பி போகலான்னு முடிவு எடுத்துட்டேன், இங்கே இருந்தால் மேற்கொண்டு உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற முடியல, சீனு வந்து அவன் மனசு மாதிரி அவன் வந்து சாருக்கிட்ட பேசவும் வச்சுட்டேன், இதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு வரேன் பெரியம்மா அப்படிங்கிற மாதிரி, கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு வந்து எபிசோடு முடியுது.